ஃபுல்லாகவும் வந்து இந்த படத்துக்கான ரிசர்வேஷன்ஸும் சரி, ஸ்க்ரீன்ஸும் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு தலை படங்களுக்கு நடுவில் ஒரு படம் வரும்போது அது எனக்கும் அவங்களோட வந்து ஒரு தியேட்டர் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற சச்சின் படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரிங்க. இது டெஃபினட் கதைக்களம் புதுசாக தான் இருக்குது. கதைக்களம், என்னோட கதாபாத்திரம், இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த ஒரு ஓடுற பஸ்ஸில் நடக்கிற ஒரு மர்டர் சுற்றி நடக்கிற ஒரு கதை, அது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம். மற்றபடி என் படத்துக்கு நானே ரிவ்யூ சொல்லக்கூடாது. மக்கள் இருக்காங்க, நீங்க அவங்கள கேளுங்க. படம் வந்து சிபிஐல நிறைய பாத்துக்கிறேன். அப்பாவா மகனை செஞ்சு லூட்டி அது வாய் விட்டு சிரிச்சா நோய் போவாங்க. அப்பா மகன் காமெடி பார்த்து நிறைய படம் பாத்துக்கிறேன். ஆனா இந்த படம் ஒரு வித்தியாசம் தான். எல்லாமே நைட்ல எடுத்துக்கிறாங்க, அதுதான் புரியல. நைட்ல எடுத்துக்கிறது தவறு இல்லை, ஓரிரவு அந்த காலத்துல எடுத்துக்கிறாங்க. என்னோட கொஞ்சம் வயசான ஒரு 70 வயசு மேல கேட்டா ஒரே நைட்ல எடுத்த படம் அண்ணாதுரை வசனம் எழுதல, அதே ஒரே நைட்ல இந்த 10 மணி நேரத்துல கதை, அவ்வளவுதாங்க. அந்த கதைக்குள்ள கதை 5697 ஒரு பிரைவேட் நம்பர், பிரைவேட்டோடைய வண்டி நம்பர். கோயம்பேட்டில் இருக்கு முக்கால்வாசி இந்த பிரைவேட் பஸ் எல்லாமே ப்ராடுங்க தான். நம்பர் 1 போட்டு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு நம்பி ஏறிடலாம், டிக்கெட் விலை எல்லாம் கம்மி தான். ஆனா அவன் டபுள் ரேட்டு போட்டு வைக்கிறான். ஓகே விட, சீசன் சாரம் சம்பாதிக்கிற இடம் தான். ஆனா அந்த 2 நம்பர் பிளேட்ல வச்சு ஒரு கொலை ஒண்ணு நடக்குது, ஒரு கிட்னாப்பை நடக்குது. சரி, இதுதான் நடக்குதுன்னு பார்த்தா அட பாவீங்களா, 5 வருஷம் ஓட்டு போறது திருடின்னு போறீங்களாடா. ஜனநாயகத்தை காக்க வந்தது மைய ஓட்டு பெட்டி, அதை மறைக்கிறதுக்கு ஒரு அப்படி சுத்தி வந்து கொலை மாறி வந்து. ஆனா விழிப்புணர்ச்சி படம் இது, சத்தியமா சொல்றேன். சத்யராஜா படம் எல்லாம் வந்து எப்பவுமே விழிப்புணர்ச்சி படமா தான் இருக்கும். இந்த அமைதி படம் எல்லாம் பாருங்க. ஆனா தாய்க்கு தகப்பன் 8 எடுப்பாஞ்சா, மகன் 16 அடி பாடுறதுக்கு அந்த ஓட்டு உரிமையை வந்து கிளைமேக்ஸ்ல முடிச்சுக்கிறானா, அது 2026க்கு ஒரு மக்களுக்கு எடுத்துன்னு போற மாதிரி தான் தெரியுது இந்த படம். ஓகேங்களா, கொலை படம் மோட்டர் படம் நிறைய பார்த்தாச்சு. அந்த விழிப்புணர்ச்சி கோசம் அந்த 10 டேட்ஸ்ல என்ன நடக்குதுதான் அந்த கதையை. என்ன மெசேஜ்னா, இப்போ அரசியல் பத்தி தான் சொல்லியிருக்காங்க, லாஸ்டா சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணக்கூடாது, ஓட்டு வந்து அவங்கவுங்க மக்கள் உரிமை, அது யாரும் திருடக்கூடாதுன்றதுக்காக கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு நைட்டுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு 10 ஹவருக்குள்ள அவரால் என்ன முடியும், எதெல்லாம் சாதிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. அது அந்த இதுவே தெரியல, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால உட்காந்து பார்த்துட்டோம். மீன்ஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கிறது தான், ஒவ்வொன்றா எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது. காமெடி ஒரு சில காமெடி தான் இருந்தது. அவர் பேரு இல்லையா, தங்கதோர காமெடி. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் பாட்டு இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனா அந்த இது எதுவும் தெரியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போகுது. லூசுதனமான கொலகாரனா இருக்கிறான், அவ்வளவுதான் சொல்லுவேன். லூசுதனமான கொலகாரன், சைக்கோவான பேச்சு, சைக்கோவான வார்த்தை, சைக்கோவான கால் பண்ணி பேசுறது, இதெல்லாம் கவனிச்சா நல்லா தெரியும். ஒரு சைக்கோனா ஒரு மாதிரியா பேசுவான், டவுட்டே வரா மாதிரி பேசுவான். நான் சொல்றது சில நேரத்துல பயத்திலே நம்மளுக்கு வந்து புரியுற மாதிரி தெரியும், ஆனா அவன் தான் பண்றான்னு தெரியாது. அது ரொம்ப கஷ்டம். அது டைரக்டர் ரொம்ப அதை உள்வாங்கி தான் அது பண்ண முடியுமா அந்த விஷயம்லாம். சாதாரணமா நல்ல விஷயம்தான், தரம போர் அடிச்சிருமே. ஒரு கொலை கண்டுபிடிக்கணும், ஒரு பொண்ணு காணாம போனது, ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு கால் ஒண்ணு வருது, 2 பஸ் ஃப்ராட் பஸ், ஒரே நம்பர் பிளேட்ல வச்சு ஒரே கம்பெனி பஸ். அப்ப கதை நான் எனக்கு எங்க போவோம், சீனு பாட்டுக்கு போவான், லவ் சாங்க்கா போவான். அதான் ஆடிட்டாரு, லவ் கண்ணம்மா டாடி மம்மிமா, அதெல்லாம் ஆடிட்டாரு. இனிமேல் எதுக்கு ஆடனா, கிரேம் சப்ஜெக்டா எடுங்க, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி படமா கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஏஜ் இருக்குது, நல்ல ஹைட் இருக்குது, ஃபிட்டான நல்ல உடம்பு சைஸ் எல்லாம் இருக்குது. ஃபைட்டுக்கு இன்னும் 4-5 கூட வச்சிருக்கலாம், அதுல தவறு கிடையாது. புரியுதுங்களா? ஏதோ 2 ஃபைட் இருந்தாலும் நல்ல கரெக்டான ஃபைட்டு. இனிமேல் சிபி வந்து நல்ல படமா கொடுப்பாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இனிமேல் யாரும் இல்லை, அந்த போலீஸ் கேரக்டர்ல ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயாச்சு, அஜித் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. புரியுதா? இருக்குது போலீஸ் கேஸுக்கு இந்த கிரைம் சப்ஜெக்ட். நாட்டுல அநியாயம் நடக்கிறது, யாரு கேட்பாங்க? ட்ரெஸ் போட்டவனா கேட்க முடியும், கருப்பு கோட்டு போட்டவனா கேட்க முடியும். கரெக்டுங்களா? படம் பார்த்துட்டு இருக்கேன், படம் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. படம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. நல்ல ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது
ஒரு வித்தியாசம், ஒரு த்ரில்லாகவே இருக்குது படம் ஃபுல்லாக, நல்லா இருக்கு. ஒரு பஸ்ஸில் நடக்கிற ஒரு கொலையை பற்றி ஒரு கதை இது. பஸ் ட்ராவல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதை மறைக்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது இந்த ஓட்டு போடுற உரிமையெல்லாம் எப்படி பறிக்கப்படுது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ப்ளஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாப் நல்லா இருக்குது படம். த்ரில்லர் படத்துக்கு சாங் தேவையில்ல, ஹீரோயின் தேவையில்ல, த்ரில்லருக்காக திரும்ப பார்க்கலாம். நீங்க பிடிச்ச த்ரில்லர் சீன் நல்லா இருந்தது, ரசி பார்த்து ஒரு சீன் அசிப் கதை எல்லாமே எங்கே கண்டுபிடிக்க வருதுங்க சிப்ராஜ், அது நல்லா பிடிச்சிருக்காது. கரெக்டா கொடுத்துக்கிறாங்க, உண்மையிலேயே வந்து கரெக்டா இருக்குது. ஆனா தங்கதர ஆனா நீ நல்லா இருந்துக்கலாம் அந்த படத்தை புள்ள, உன்னை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. என் நண்பன் தான் தங்கதர, அவருக்கு தகுந்த மாதிரி காமெடி நல்லா வெறிச்சு கொட்டாரு, புரியுதுங்களா சார்? வெறிச்சு அவரு சொல்லதால் ஸ்டாண்டப் காமெடி பக்கா. தங்கதருக்கு என்னமா கண்டிப்பா பார்க்கலாம். ஏங்க ஒரு மவுடர் ஒண்ணு நடந்துக்குது, ஒரு பொண்ணு கித்னா போய் நடந்துக்குது, அதுக்கப்புறம் ஓட்டு உரிமைன்னு ஒண்ணு ஓபன் பண்றாங்களே, மக்களுக்கு 5 வருஷம் தானே ஓட்டு போறது, அதை போய் திருடுறியாடா நீ? நல்லா இருப்பியா நீ? காலம் முச்சு அழுவுறதா? ஒரு முறை வாக்கு செலுத்திட்டு 5 வருஷம் அழுவுறதா? அது விழிப்புணர்ச்சியா அந்த படம் எடுத்துக்கிறாப்புல. உண்மையிலே அவங்களோட தங்கை ஒரு கட்சியில இருந்தாலும் சிபி விஜய் ரசிகர் எங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அவரு விஜய் ரசிகர், பக்கா விஜய் ரசிகர். அவங்க தங்கை ஒரு பாலிடிக்ஸ்ல திமுக இருக்கிறாப்புல, அவ்வளவுதான். குடும்பம்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற இல்ல, சினிமான்றது வேற இல்ல. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. நான் டிக்கெட் வாங்கி தான் பார்த்தேன். ஆமா. அப்புறம் ஓசில வந்து நினைச்சுக்க போறீங்க, புரியுதா? ஏன்னா இது மாதிரி நம்ம படம் பார்த்து ஒரு பொழுதுபோக்கு தான், புரியுதா? அதை நம்ம லீவு நேரத்தில் பாக்குறதான். அதனால நான் ஓசிலாம் வந்து பார்க்கல, டிக்கெட் எடுத்து தான் பார்த்தேன். இன்னைக்கு லீவு நாள் பார்த்தேன். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அப்போ இவரை வச்சு யார் தம்பி எடுக்கணும்? லோகேஷ் கனகராஜ் சொல்லு. சொன்னல இவரை பத்தி ரீச் ஆகணும். லோகேஷ் கனகராஜ் எடுப்பியா? சங்கர் டைரக்டர் எடுப்பியா? நான் சொல்றதுக்கு புரியுதா? முருகதாஸ் நீங்க எடுப்பீங்களா? சிபிஐ வச்சு எடுப்பீங்களா? நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு மாபியா கேங்கு எங்களுக்கு தெரியும். நீங்க யாரை வச்சா லாபம் சம்பாதிப்பீங்க எங்களுக்கு தெரியும், புரியுதா சொல்றது? இது மாதிரி குட்டி குட்டி ஒரு கிரைம் சப்ஜெக்ட்லாம் வச்சு சிபிஐ வச்சு எடுக்க சொல்லு லோகேஷ் கனகராஜ். நான் அவனை இன்வெஸ்ட் பண்றேன், புரியுதா? அதுதான் தரம் ஒண்ணு தராதாரம் ஒண்ணு, புரியுதா சொல்றது புரியுதா? இதுக்குதான் நான் சொல்ல வேண்டியது. எனக்கு பயம்லாம் கிடையாது. நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து படம் பார்த்தவன், சினிமாவே நேசிக்கிறவன், நான் இந்த கேமராவே நேசிக்கிறவன், இந்த மைக்கை பிடிக்கிறவன் நேசிக்கிறவன், புரியுதா? சிபிஐ ரசிப்பேன், ரஜினியை ரசிப்பேன், கமலை ரசிப்பேன், அஜித்தை ரசிப்பேன், விஜயை ரசிப்பேன். நான் சினிமா நேசிக்கிறவன், எனக்கு எந்த பயம் கிடையாது. வணக்கம் PS.